திருவீலிமிழலையில் ஏற்பட்ட பஞ்சத்தின் போது அடியார்களுக்கு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அமுது செய்தது குறித்து இப்பதிவில் நாம் பார்க்கலாம். திருவீலிமிழலைக்கு திருஞான சம்பந்தரும் அப்பரடிகளும் வந்திருக்காங்க. அப்பொழுது சீர்காழி அன்பர்கள் வந்துட்டு ஞான சம்பந்தர் சீர்காழியில் வீட்டிற்கும் திருத்தோணி அப்பரை தரிசிக்க கூப்பிடுறாங்க. திருத்தோணி அப்பரைக்கான ஆசை இருந்தாலும் கூட திருவீலிமிழலையான் உத்தரவு கொடுத்தால் வருகிறேன்னு ஞான சம்பந்தர் சொல்றாரு. இதனால எம்பெருமானும் ஞான சம்பந்தர் கனவிலே தோன்றி நான் உனக்கு தோணியப்பராகவே காட்சி கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அதற்கு ஏற்றாற் போல ஞான சம்பந்தரும் அப்பரடிகளும் அடுத்த நாள் திருவீலிமிழலையானை தரிசிக்க செல்லும் பொழுது அங்கு வீட்டிற்கும் இறைவன் தோணியப்பர் கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். திருவீலிமிழலையானை ஏற்கனவே ஞான சம்பந்தர் சடையார் புனலுடையார் என தொடங்கும் பதிகத்தால பாடியிருப்பாரு. இப்பொழுது பக்தி பரவசத்தால கைமறு பூங்குழல் என தொடங்கும் பதிகத்தால பாடுறாரு. இவ்வாறு இருவரும் அங்கு சிவத்தொண்டுகள் புரிந்து வரும் நாள்ல திருவீலிமிழலையை கடுமையான பஞ்சம் தாக்கு. அடியார்களது துன்பம் போக்கும் பொருட்டு எம்பெருமான் நினைவாகவே இரு ஞானமூர்த்திகளும் இருக்காங்க. அதனால் எம்பெருமான் அவர்களது கனவிலே தோன்றி ஒவ்வொரு நாளும் கிழக்கு பீடத்திலும் மேற்கு பீடத்திலும் ஒவ்வொரு பொற்காசுகளை வைத்து அருள்வோம், அவற்றை கொண்டு அடியார்களது வறுமை நிலையை போக்கி உதவுங்கள் என்று திருவாய் மலர்ந்தார். அவ்வாறே இறைவன் சொன்னது போல பொற்பீடத்தில் இருந்து